மொத்த இந்திய ரசிகர்கள் எல்லாருடைய இதய துடிப்பையுமே பயங்கரமாக ஹார்ட் பீட் எல்லாத்தையுமே எகிற விட்ட இலங்கை அணி இதுவரைக்கும் நம்ம யாருமே இப்படிப்பட்ட சூப்பர் ஓவர் பார்த்ததில்லடா அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கிற மாதிரியான ஒரு பரபரப்பான திக் திக் சூப்பர் ஓவர் கடைசி பந்தில் நம்ம இந்தியா செம்மையான த்ரில்லரான திக் திக் வெற்றி அப்படின்னு இப்போ இலங்கை அணிக்கு எதிராக சூப்பர் ஃபோர் கடைசி மேட்சை நம்ம இந்தியா யாருமே எதிர்பார்க்காத சம்பவங்களோட சூப்பர் ஓவர் விளையாண்டு ஒரு த்ரில்லரான வெற்றியை அடைஞ்சிருக்காங்க. ஸோ துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ஏற்கனவே நம்ம நிறைய வாட்டி சொன்னது தான். அதனால என்னமோ இலங்கை அணி பார்த்தீங்கன்னா அவங்க டாஸ் ஜெயிச்ச உடனே ஃபர்ஸ்ட் இந்தியா பேட்டிங் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இந்திய அணி பக்கம் பேட்டிங் பண்ண வந்த அபிஷேக் சர்மா கில், இதில் கில் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா 4 ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா வந்த சூரியகுமார் தட்டு தடுமாறி விளையாண்டு அவரும் 13 பந்து விளையாண்டு 12 ரன் மட்டுமே எடுத்தார். ஆனால் வழக்கம் போல் அபிஷேக் சர்மா ஒத்த ஆளாக நம்ம இந்திய அணியின் ஸ்கோரை பவர் பிளே முடியறதுக்கு உள்ள ஒரு நல்ல லீடுக்கு நகர்த்தி கொண்டு போனார். அவர் கூட நடுவிலேயே திலக் வர்மா அவரும் பார்ட்னர்ஷிப் போட்டார். அற்புதமாக விளையாண்டு நம்ம இந்திய அணியின் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா கிடுன்னு எங்கேயோ உயர்ந்து போச்சு. அபிஷேக் சர்மா இன்னைக்காவது செஞ்சுரி அடிப்பார் அப்படின்னு பார்த்தா பாவம் 61 ரன்லேயே அவுட் ஆயிட்டார். ஆனாலுமே திலக் வர்மா அதுக்கப்புறமா சஞ்சு சாம்சன் 2 பேருமே சேர்ந்து நீயா நானா அப்படின்னு மாறி 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 நம்ம இந்திய அணியின் ஸ்கோரை ரொம்ப வேகமாக கிடுன்னு 150 தாண்டி கொண்டு போனாங்க. ஸோ இதனால் ஈஸியாக நம்ம இந்திய அணி 150 கிடையாது 200க்கும் அதிகமான ரன்னை நம்ம இந்தியா எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் அந்த நேரத்தில் சஞ்சு சாம்சன் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா வந்த ஹர்திக் பாண்டியா அவரும் அவுட் ஆயிட்டாரு. இப்படி இருக்க அக்ஷர் பட்டேல் திலக் வர்மா 2 பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டு நம்ம இந்திய அணியின் ஸ்கோரை 200 நெருக்கி கொண்டு போனாங்க. அப்போ திலக் வர்மா கடைசி ஓவரில் 50 ரன் எடுத்துவார் அப்படின்னு பார்த்தா கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகாமல் இருந்தார். ஆனால் 50 அடிக்க முடியல. 49 ரன்கள் மட்டுமே அடிக்க முடிஞ்சுது. இந்த பக்கம் அக்ஷர் பட்டேல் அவரும் 6 4 எல்லாமே அடித்ததால் 21 ரன் எடுத்து கொடுத்தாரு. இதனால் 20 ஓவருக்கு இந்திய அணியின் ஸ்கோர் 202 இருந்துச்சு. அதாவது இந்த தொடரில் முதல் முறை 200 ரன் தொட்ட அணி அப்படிங்கிற அந்த பெருமையை நம்ம இந்தியா அடைஞ்சது மட்டும் இல்லாமல் 203 அப்படிங்கிற இந்த கடினமான டார்கெட்டை இலங்கை அணிக்கு எதிராக வெற்றியின் டார்கெட்டாக நம்ம இந்தியா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இலங்கை அணி இந்த தொடரில் அவங்க இருந்த மோசமான ஃபார்முக்கு 150 நம்ம இந்தியா அழிச்சாலே அவங்களால சேசிங் பண்ணி எடுக்க முடியாது. எங்கே 203 ரன் எடுக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் எல்லாருமே இந்த மேட்சை அதாவது இலங்கை ரன் சேசிங்கை பார்க்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த இடத்துல நடந்ததே வேற. இலங்கை அணி டோட்டலாக இந்த தொடரில் இதுக்கு முன்னாடி அவங்க விளையாண்ட டீம் வேற, இப்போ விளையாடுற டீம் வேறடா அப்படின்னு எல்லாருமே பார்த்து மிரண்டு போகிற மாதிரி தான் இலங்கை அணி விளையாண்டாங்க. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக குசல் மெண்டிஸ் அவர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பால்லையே அவுட் ஆகிட்டார். ஆனால் அவருக்கு பதிலாக இன்னொரு குசல் பெரா அதுக்கப்புறமா நிசனக்கா இவங்க 2 பேரும் சேர்ந்து போட்டாங்களே பார்ட்னர்ஷிப். அந்த பார்ட்னர்ஷிப்பே நம்ம இந்திய அணியை இந்த மேட்ச்சில் அதில் பாதாளத்தில் தள்ளிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். 2 பேருமே நம்ம இந்திய அணியின் போல்டர்கள் எல்லாருடைய பந்தையுமே அடின்னு அடிக்கிறாங்க. முக்கியமாக இன்றைக்கி பும்ராவும் விளையாடலை, அதே போல் சிவம் துபே அவங்களும் விளையாடலை. சிவம் துபே நிறைய மேட்ச்சில் நம்ம இந்தியாவுக்கு முக்கியமான நேரத்தில் விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு. ஆனால் சிவம் துபே அவரும் இந்த மேட்ச்சில் விளையாடலை. பும்ரா ரன்னை கட்டுப்படுத்தக்கூடியவர், விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடியவர், அவரும் இந்த மேட்ச்சில் இந்தியாவுக்கு எதிராக விளையாடலை. ஸோ இந்த ஒரு அட்வான்டேஜே எங்களுக்கு போதும் தான் அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீலங்கா அணியின் பேட்ஸ்மேன்கள் 2 பேருமே மாற்றி அடிக்கிறாங்க. ஓவருக்கு 10-12 ரன் அசால்ட்டாக வருது நம்ம இந்திய அணி பக்கம். வருண் சக்கரவர்த்தி அவராலையும் ஒன்றும் பண்ண முடியல, குல்தீப் அவராலையும் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ இப்படி இருக்க விக்கெட் ஏதாவது ஒன்று விழுந்தால் நிச்சயமாக இந்த ஆட்டத்துடைய மொமெண்டமுக்கு உள்ளே வந்துடலாமே அப்படின்னு சூரியகுமார் யாதவ் அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் தான் கரெக்டாக நம்ம வருண் சக்கரவர்த்தி 13வது ஓவரில் குசல் பெரர் அவருடைய விக்கெட்டை 58 ரனில் வீழ்த்தினார். அவருடைய விக்கெட்டை வீழ்த்தலைன்னா கண்டிப்பாக குசல் பெரர் அதுக்கப்புறமா நிசனக்கா 2 பேருமே சேர்ந்து 15 ஓவர்லேயே மேட்சை சுத்தமாக கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம வருண் சக்கரவர்த்தி எடுத்து கொடுத்த விக்கெட் ரொம்ப பெரிய பிரேக் த்ரூவாக இந்தியாவுக்கு இருந்துச்சு. அதே போல் அதுக்கப்புறமா வந்த கேப்டனான அசலங்கா அவரும் 5 ரன்னுக்கே அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறமா வந்த மெண்டிஸ் அவரும் 3 ரன்னுக்கு அவுட் ஆக. ஸோ படிப்படியாக நம்ம இந்தியா இந்த மேட்சின் வெற்றி பாதைக்கு உள்ள வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புக்கு உள்ளே வந்தாங்க. ஆனால் அங்கே ஓப்பனராக நின்றுக்கிட்டு இருக்க நிசனக்கா அவரை மட்டும் அவுட் பண்ணவே முடியல. ரொம்ப அபாரமாக 6 அடித்து அவருடைய செஞ்சுரியும் இந்த மேட்ச்சில் நம்ம இந்தியாவுக்கு எதிராக கம்ப்ளீட் பண்ணார். ஸோ நிசனக்கா அவருடைய விக்கெட்டை வீழ்த்தலைன்னா நிச்சயமாக இந்த மேட்ச்சில் இந்தியா ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு தான் நம்ம இந்தியா தள்ளப்பட்டிருந்தாங்க.
அதே போல் நிசனாக்கா அவரு கூட பார்ட்னர்ஷிப் போட ஆரம்பித்த சனக்கா அவரும் சிக்ஸர் அடித்து பதிலுக்கு நம்ம இந்தியாவை பயம் பொருத்தி இந்த மேட்ச்சில் இந்தியா ஜெயிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பை கேள்விக்குறியாக 2 பேருமே சேர்த்து மாற்றிருந்தாங்க. ஸோ அந்த மோசமான நேரத்தில் ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா 19வது ஓவரை போட்டிருந்த ஹர்ஷ்தீப் சிங் செமையாக பந்து போட்டார். அந்த ஓவரில் அதிகப்படியான ரன்னை கொடுக்காம இதுக்கு முன்னாடி ஹர்ஷ்தீப் சிங் அவர் போட்ட ஓவர்களில் அதிகமான ரன்கள் போயிருந்தாலும் அந்த 19வது ஓவரில் பார்த்தீங்கன்னா யார்கர் பவுன்சர் இப்படி பேட்ஸ்மேன்களை குழப்புற மாதிரியான நிறையா பந்துகளை போட்டு ரன்னை கட்டுப்படுத்தி ஆனாலுமே கடைசி பந்து 4 போச்சு. ஆனாலுமே அந்த ஓவரை பயங்கரமாக வீசி கட்டுப்படுத்தி அந்த ஓவரை கம்ப்ளீட்டாக ஹர்ஷ்தீப் சிங் செம்மையாக அவர் வீசியிருந்தார். இதன் காரணமாக கடைசி ஓவருக்கு 6 ரன் மட்டுமே எடுக்க வேண்டிய நிலைமைக்கு இலங்கை அணி தள்ளப்பட்டிருந்தாங்க. ஸோ அப்போ ஸ்ட்ரைக்கில் செஞ்சுரி அடிச்சிருந்த நிசனக்கா அவர் தான் ஸ்ட்ரைக்குக்கு வந்திருந்தார். கடைசி ஓவரை போடுறதுக்கு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, ஏற்கனவே 3 ஓவருக்கு 44 ரன்கள் வாரி வழங்கி கொடுத்து ரொம்ப மோசமாக இந்த மேட்ச்சில் நம்ம இந்தியாவுக்காக பந்து வீசியிருந்த ஹர்ஷித் ராணா அவர் தான் கடைசி ஓவரை போடவே வந்திருந்தார். ஸோ அது வரைக்கும் ரன்னை வாரி வழங்கி கொடுத்துருந்த ஹர்ஷித் ராணா கடைசி ஓவரை எப்படி வீச போகிறாரு, 12 ரன் எப்படி டிஃபெண்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சியோட தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் பால்லையே விக்கெட் எடுத்த ஹர்ஷித் ராணா அதுக்கு அடுத்தடுத்த பந்துகளில் சிறப்பாக பந்து வீசினார். இதுக்கு முந்தைய ஓவர்களில் அவர் போட்டதை விட ஒரு 4 கொடுத்தாரு, சில சிங்கிள் ரன்கள் மட்டுமே போச்சு. அற்புதமாக பந்து வீசினார். கடைசி பந்துக்கு 3 ரன் எடுத்தா வெற்றி அப்படிங்கிற நிலைமைக்கு ஸ்ரீலங்கா வந்திருந்தாங்க. அப்போ கூட 2 ரன் மட்டுமே விட்டு கொடுத்தாரு. பந்து நல்லா போட்டு அந்த கடைசி பந்தை கட்டுப்படுத்தினாரு. 2 ரன் ஓடி எடுத்தாங்க இலங்கை. 3வது ரன் எடுக்க முடியாமல் போனதால மேட்ச் ட்ரா ஆகி கடைசியாக இந்த பரபரப்பான ஆட்டம் சூப்பர் ஓவரில் வெற்றியாளர் யாரு அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தது. ஸோ சூப்பர் ஓவர் தான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம எத்தனையோ பரபரப்பான செம்மையான சூப்பர் ஓவர்களை பார்த்துருக்கோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஓவரை பார்த்தது இல்லடா சாமி அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கிற மாதிரி தான் ஸ்ரீலங்கா ரொம்ப மோசமாக இந்த சூப்பர் ஓவரில் விளையாண்டாங்க. ஸோ மொத்தமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அணி ஃபஸ்ட்டு பால்லையே சூப்பர் ஓவர் ஃபஸ்ட்டு பால்லையே விக்கெட்டை இழந்தாங்க. அதுக்கு அப்புறமா 1 சிங்கிள் எடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு எக்ஸ்ட்ரா 2 ரன் எடுத்தாங்க. முக்கியமாக சனக்கா நல்லா விளையாடுவார் அப்படின்னு நினச்சி தான் அவரை இறக்கி விட்டா அந்த இடத்துல சனக்கா பார்த்தீங்கன்னா 3 பால் ஃபேஸ் பண்ணி 1 ரன் கூட அடிக்க முடியாமல் அவுட் ஆகி வெளியேறினார். இதனால் 5 பந்து மட்டும் ஃபேஸ் பண்ணி 2 ரன்னை மட்டுமே ஸ்ரீலங்கா இந்த சூப்பர் ஓவரில் அவங்க எடுத்தாங்க. இப்படி இருக்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணப்போ 200 ரன் எடுத்த நம்ம இந்தியாவுக்கு 3 ரன் எடுக்க முடியாத 6 பந்துக்கு அப்படிங்கிற நிலைமையில தான் நம்ம இந்திய அணி பக்கம் இந்த சூப்பர் ஓவர் ரன்னை ரொம்ப ஈஸியாக சேசிங் பண்ண வந்தாங்க. ஈஸியாக சேசிங் பண்ணாங்க. கடைசியாக 202 ரன் எடுத்து இலங்கை அணியை டிஃபெண்ட் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்ட நம்ம இந்திய அணி ஒரு மாதிரி சூப்பர் ஓவர் வரைக்கும் போய் போராடி கஷ்டப்பட்டு இந்த மேட்ச்சில் தோல்வி அடைய இருந்த இந்த மேட்ச்சில் ஒரு த்ரில்லரான பரபரப்பான நிறைய சம்பவத்தை நிகழ்த்தி ஒரு திக் வெற்றியை கடைசியாக நம்ம இந்தியா அடைஞ்சிருந்தாங்க. ஸோ ஆக மொத்தம் ஆசிய கோப்பை கடைசி லீக் மேட்ச் சூப்பர் 4 லீக் மேட்ச் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பரபரப்பான சூப்பரான மேட்ச் பார்த்த திருப்தி கண்டிப்பாக இந்த மேட்ச் பார்த்த எல்லாருக்குமே நிச்சயமாக கிடைச்சிருக்கும்.